சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பாலையா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. கேரளா மற்றும் தமிழக எல்லை பகுதிகளில் தொடர்ந்து படப்பிடிப்பை விரைவாக எடுத்துகிட்டு வராரு நெல்சன். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. மேலும் இன்று தீபாவளி செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு வரும் ரஜினிகாந்த் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுகளை பார்த்து வெடியுங்க. என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, இந்தியா முழுக்கம் இருக்கும் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருங்க என ரஜினிகாந்த் அவரது ட்விட்டர் வாயிலாக அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்று ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஏதாவது அப்டேட் வருமா என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்று அல்லது நாளை ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்குக்கான ப்ரோமோ வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஜெயிலர் 1 படத்தில் எப்படி காவாலா பாட்டு மிக பெரும் வெற்றி அடைந்ததோ அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு இருப்பதாகவும், அந்த பாடல் ரஜினிகாந்தோட நடனத்தில் முதல் பாடலாக இருக்கும். மேலும் பிரபல முன்னணி நடிகை இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. மேலும் இந்த படத்துடைய 80% ஷூட்டிங் முடிவடைந்ததாகவும், மீதம் இருக்கும் 20% ஷூட்டிங் டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிவடைந்துவிடும். அடுத்த வருஷம் இந்த படத்தை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ரஜினிகாந்துமே கமல்ஹாசன் மற்றும் ரஜினியோட கூட்டணியில் லோகேஷ் இருக்க போகிற பிரம்மாண்ட படத்தில் நடிக்க போகிறாரு. இதனால் தொடர்ந்து ஓய்வின்றி அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக ஒர்க் பண்ணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிட்டு வராரு. இதன் மூலம் ரஜினிகாந்த் அரசியலில் நான் வரலனாலும் கண்டிப்பாக மக்களுக்காக அவங்கள ரசிக்கிற விதமாக படங்களை பண்ணுவேன் என தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. மேலும் இன்று தீபாவளி செலிப்ரேஷன் என்பதனால ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ப்ரோமோ வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் அதை தொடர்ந்து அவரோட அடுத்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.